1 பேதுரு 5:6 எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். டைட்டில் பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ரட்சிக்கப்படுகிறோம், சபையில் வருகிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், காணிக்கை தரோம், எல்லாம் செய்கிறோம். உடனே எல்லாமே சொல்லுங்களேன், உடனே எல்லாமே பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலம் ஒன்று உண்டு. அந்த காலத்தில் எல்லா காரியங்களையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். 1 பேதுரு 5:6 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அப்போ அதுக்கு முன்னாடி வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது 5லேருந்து வாசிங்க. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போது பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அடங்குதல்னா அடங்கியிருத்தல்னா என்ன மீனிங்க? பூர்வமாக அடங்குதல் ஒரு பலவீனத்தை குறிக்கிற வார்த்தையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன சொல்லுவோம், அடங்கி போனால் என்ன நினைப்போம்? அது ஒரு பலவீனத்தின் வார்த்தையை நம்ம பார்ப்போம். இவளுக்கு நான் அடங்கி போகணுமா, இவனுக்கு நான் அடங்கி போகணுமா? அப்போ எதை குறிக்கும்? அது ஒரு பலவீனமான ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்ப்போம், அடங்குதல்னு. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அடங்குதல் என்பது அந்த 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். கீழ்ப்படிதல், காத்திருத்தல், தாழ்மை, 3மே அதுக்குள்ளே இருக்குது. அடங்குதல்னா என்னது? கீழ்ப்படிதல் மெயினாக இருக்குது, 2வது காத்திருத்தல் இருக்குது, 3வது தாழ்மை. அந்த 3ம் அந்த வசனத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போது அடங்குதல்னும் போது நம்முடைய மனதில் என்ன வருது? ஃபஸ்ட்டு அது ஒரு பலவீனத்தின் அடையாளமாய் நம்ம பார்க்குறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் வேதத்தின் அடிப்படையில் அவருடைய கைக்குள் அடங்கியிருங்கள். வலிமையின் வெளிப்பாடு. அதனால தான் 5வது வசனத்தில் சொல்லியிருக்கிற, அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போது அடங்குதல் என்னும்போது 3 விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. 1 கீழ்ப்படிதல், 2வது காத்திருத்தல், 3வது தாழ்மை. அடங்கி போனானா என்னெல்லாம் இருக்கு அவன்கிட்ட சொல்லுங்களேன். மனைவி கணவனுக்கு அடங்கி போனால் என்னென்ன குவாலிட்டிலாம் இருக்கும்? கீழ்ப்படுகிறான்னு அர்த்தம், அவனுக்காக காத்திருக்கிறான்னு அர்த்தம், அவளுக்காக எல்லாத்தையும் தாழ்ந்து போகிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அது பலவீனமான ஒரு அடையாளம் கிடையாது, அது வலிமையின் வெளிப்பாடாய் வேதத்தில் நமக்கு ஆதாரங்கள் உண்டு. அல்லேலூயா. அதனால தான் 6வது வசனத்தில் சொன்னாங்க, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உயர்வுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுறோம், உண்மையாக இல்லைங்களா? பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், ஏதாவது பண்ணுறோம், 7 நாளும் வேலை செய்கிறோம், சண்டேவும் வேலை செய்து என்னது, எப்படியாவது ஒரு வீடை கட்டிடணும். என்ன சொல்கிறீங்க? அந்த வீடை கட்டினா இன்னொரு லேண்டை வாங்கணும், அதை வாங்கினா திருப்பியும் அதை கட்டணும், திருப்பியும் ஒரு கார் வாங்கணும். எல்லாத்துக்கும் நமக்கு உயர்வுகளை எதிர்பார்த்து கொண்டே நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்குது. ஆனால் அங்கே என்ன வசனம் சொல்லுது? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருங்கள். அந்த வசனத்தில் எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆனால் என்ன பண்ணணும்? யார் கையில் அடங்கியிருக்கணும்? கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி கணவனுக்கு அடங்கி இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கி இருக்கணும். ஒவ்வொரு இடத்துல யார் யாரெல்லாம் எங்கெங்கே அடங்கணுமோ அங்கங்கெல்லாம் அடங்கி இருக்கணும். அடங்குதல் என்பது அது பலவீனத்தை குறிப்பதல்ல, வலிமையின் வெளிப்பாடாய் நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏற்ற காலத்தில் உங்களுக்கு உயர்வு வரும்.
நீங்கள் எங்கேயும் போய் டோரை தட்ட தேவையில்ல, கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தருவார். ஆனால் எங்கே அடங்கி போகணுமோ அங்கே அடங்கி எல்லா இடத்துலையும் தலையை தூக்கி நின்றீங்கன்னா உங்களுக்கு உயர்வே இருக்காது. அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் கர்த்தரை உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். எங்கெங்கெல்லாம் தலையில் கொட்டுறாங்களோ தலையை காட்டிக்கினே இருங்க. ஒரு காலத்தில் கர்த்தர் அந்த கொட்டை நிறுத்துவார். அல்லேலூயா. கொட்டை தான் நீ உயருவ. அல்லேலூயா. உன்னை எத்தனை பேர் கொட்டுறாங்களோ அப்போ தான் நீ ஏற வைக்க போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. கொட்டே விழாத தலை என்றைக்குமே உயராது. அல்லேலூயா. ஆதியாகமம் 16:9 வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். யாருக்கு எழுதப்பட்ட வசனம்? ஆகாருக்கு தூதர் வந்து சொல்கிறாரு, போய் சாராயுடைய கையில் அடங்கி இருன்றார். நிறைய பேருக்கு கோபமாக தான் இருக்குது, பரவாயில்ல, குத்துதுன்னு அர்த்தம். அடங்கி போனோம். அல்லேலூயா. நான் நிறைய பேரை நான் பார்த்தேன். நான் குயிக்காக சொல்லிடுறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். தாவீது 1 சாமுவேல் 24:4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது பழிவாங்கும் நேரத்தில் அடங்கி போயிருந்தான். சவுல் 2 வாட்டி மாற்றான். 2 வாட்டியும் சவுல் அவன் சாவடிக்க முடியும். ஊர் முழுவதும் சவுல் என்ன சொல்கிறான், தாவீதை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புகிறான். ஆனாலும் தனியாக யாருக்கிட்ட மாட்டுறான்? சவுல் தாவீதுக்கிட்ட மாட்டிக்கிறான். ஆனால் அவனை கொலை பண்ணலை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கி போகிறான். அல்லேலூயா. யாருடைய வார்த்தைக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு உணர்ச்சியை கட்டுப்படுத்தி தேவனுடைய நேரத்துக்காய் காத்திருக்கிறான். ஏன்னா தேவன் கட்டளை கொடுக்கல. ஏன்னா அவன் மேலே ஒரு அபிஷேகம் உண்டு. யார் மேலே அபிஷேகம் இருக்குது? தாவீது மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. தனியாக சவுல் மாட்டினாலும் சாகடிக்கலை, கொலை பண்ணலை, பொறுமையாக இருந்தான். அதனால தான் ராஜ்யம் அவனுக்கு கிடைத்தது. நீ எங்கே அடங்கி போறியோ அங்கே ராஜ்யத்தை கர்த்தர் உன் கையில் தருவார். அல்லேலூயா. நீ அர்ஜென்ட்டு பட்டினா அந்த இடத்துல கர்த்தர் உனக்காக வேலை செய்ய மாட்டார். 1 சாமுவேல் 16 நம்ம வாசிக்கிறோம். இந்த தாவீது தேவனால் ராஜாவாய் அபிஷேகம் பட்டிருந்தாலும் அவன் உடனே எல்லா காரியங்களையும் அவன் செய்ய போல. பல ஆண்டுகள் காத்திருந்து துன்பத்தை அனுபவித்து அவமானத்தை அனுபவித்து அந்த ராஜாவுடைய சிங்காசனத்தில் கர்த்தர் அவனை உட்கார வைத்தார். அல்லேலூயா. அவனை அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அடுத்த ராஜா அவன்தான். இருந்தாலும் அடக்கமாக இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா ஏற்ற காலம் இன்னும் தாவீதுக்கு வரலை. நம்ம நிறைய இடத்துல அடங்கி தான் போகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பை பார்க்குறோம். ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் யோசேப்பை பார்க்குறோம். சகோதரர்கள் எல்லாம் அவனை துன்புறுத்துகிறாங்க. அவன் அமைதியாக அடங்கி இருக்கிறான். எங்கேனாவது நீங்கள் பார்த்தீங்களா சகோதரன் அவன் எதிர்த்தான், போராடினான்? எங்கே தானே ஒரு லைன் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அடக்கமாக இருக்கிறான் யோசேப்பு. ஏன்னா அவன் பார்த்த கனவு அவனுக்கு தெரியும். கர்த்தர் சொன்ன விஷயனை அவன் பார்த்துட்டான். அந்த விஷயம் அடையிற வரைக்கும் அவன் போராடவே இல்லை, அடக்கமாக இருந்தான். நிறைய வாட்டி எனக்கும் அந்த கொஸ்டின் வந்திருக்கு. அவன் மேலே அவ்வளோ கரிசனை உள்ள கர்த்தர் ஏன் அவனை ஜெயிலில் போடணும்? நம்மளுக்கும் அந்த கொஸ்டின் இருக்குல்ல. நிறைய நேரத்தில் நம்ம சிறையிருப்பில் இருக்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தின் ஊடாக நடக்கிறோம். போர்த்திப்பா வீட்டில் ஒரு தப்பும் பண்ணாத அந்த யோசேப்பு, அல்லேலூயா, அவள் போய் பொய் சாட்சி சொல்கிறான். ஆனாலும் இவன் என்னன்னா அடக்கமாக இருக்கிறான், எதிர்த்து கூட பேசலை. அல்லேலூயா. அந்த அடக்கத்தின் விளைவு தான் 30வது வயதில் ராஜாவாய் அந்த தேசத்தில் ஆளுகை திறமை அவனுக்கு கிடைக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஒவ்வொரு வருடமாய் 13வது வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் பழக்குவிக்கிற தேவனாக இருந்தார். அல்லேலூயா. எங்கே நீ அடங்கி போறியோ அங்கே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எங்கே நீ அடங்கி போறியோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் ஏற்ற காலத்தில் யோசேப்பை அந்த தேசத்தில் அதிபதியாய் மாற்றின தேவன். ரூத்தை நம்ம எடுத்துக்கிறோம். எல்லாமே இழந்து போயிட்டான். மாமனாரையும் இழந்துட்டா, கணவனையும் இழந்துட்டா. ஆனால் கடைசி வரைக்கும் யாருக்கு அடங்கி இருந்தாள் சொல்லுங்களேன்? மாமியாருக்கு அடங்கி இருந்தாள். விட்டுட்டு போகவே இல்லை. போவாச கண்கள் காணுது.
எதனால் விட்டுட்டு ஓடிந்தா அவளுக்கு என்ன ஆயிருக்குன்னு நிலைமை தெரிந்திருக்காது. அல்லேலூயா. கடைசி வரை கடைசி வரை கடைசி வரை மாமியாருடைய கையில், நகோமி கையில் அடங்கியிருந்ததின் காரணம் ஏற்ற நேரத்தில், ஏற்ற நாளில், ஏற்ற மனிதரோடு கர்த்தர் அவளுக்கு உடன்படிக்கை பண்ண எல்லா காரியங்களையும் நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆகையால், திரும்ப அந்த வசனம் வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நம்ம எங்கெங்க நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏசப்பாவை பிதா கீழே அனுப்புகிறாரு, வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் யாருடைய கண்ட்ரோலில் இருந்தார்? பிதாவுக்கு அடங்கி இருந்தார். அல்லேலூயா. எல்லா வித்தையும் கையில் குத்துட்டாரு. நீ எல்லா அற்புதத்தையும் பூலோகத்தில் உன்னால் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே நடக்கும். ஆனால் யாருடைய கண்ட்ரோலுக்கு இருந்தார்? யாருக்கு அடங்கி இருந்தார்? பிதாவின் சித்தத்தை செய்கிற அளவுக்கும் அவருக்கு அடங்கி இருந்ததனால்தான் அவரை இன்றைக்கும் உலகம் போற்றும் உண்மையுள்ள தெய்வமாய் நம் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு உயர்வு வேணும்னா ஒரே ஒரு விஷயந்தான். இன்றைக்கு உயர்வு இல்லாமல் ஏன் நம்ம நிற்கிறோன்னா பெரியவங்களுக்கு அடங்கி போல. அல்லேலூயா. கீழ்ப்படிதலும் காத்திரத்திலும் தாழ்மை யாருக்கு இருக்கோ அங்கே அவங்கக்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும், அவங்க அடங்கி போவாங்க. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் அதை நம்ம பலவீனமாய் பார்க்குறோம். அது பலவீனம் அல்ல, அது உன்னதமானது, அது வலிமையான வெளிப்பாடு. எங்கே நீங்கள் அடங்கி போகிறீங்களோ உங்கள் மனசில் ஒரு வலிமை இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இப்போ ஆதியாகமம் 16வது அதிகாரத்தை எடுத்துப்போம். ஆதியாகமம், நான் ஆகாருடைய விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். 2வது வசனம். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாத படிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். எப்போ நடக்குதுன்னா, கர்த்தர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. நீ கடற்கரை மணலை போலவும் வானத்தில் உள்ள நட்சத்திரை போலவும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன பிறகு தான் சாராய் போய் ஆபிரகாமிட்ட சொல்கிறார், கர்த்தர் நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான வேத பகுதி. சாராய்க்கும் ஆபிரகாமுக்கும் இன்னும் குழந்தை பிறக்கல, மலடியாக இருக்கிறாங்க. அப்போ சாரா என்ன சொல்கிறா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அடிமை பெண்ணை எடுத்து நீ கட்டிக்கோ, இது மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறான். ஆபிரகாமும் ஓகே சொல்கிறாரு, குழந்தை பிறக்குது, எல்லாமே. இதுக்கு யாருங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுன்னா சாராய் தான். அல்லேலூயா. யார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான்? அடிமை பெண்ணுக்கு. அடிமை பெண்ணை எப்படி வேலையை செய்யணும், சாப்பிட்ணும், படுக்கணும், அவ்வளோதான். ஆனால் வீட்டுக்குள்ளே அனுமதி அவங்களுக்கு கிடையாது. ஆனால் உள்ளே கூப்பிட்டு அனுமதி கொடுத்தவளுக்கு அங்கே 5வது வசனத்தில் என்ன நடக்குது? அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேலும் சுமரும். இந்த அடிமை பெண் உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் கர்ப்பவதியானதை கண்டு என்னை மிகவும் அற்பமாய் எண்ணுகிறாள். ஏறின ஏனியை என்றைக்குமே யோசிக்கணும். அல்லேலூயா. யார் மூலயமா கர்த்தர் உங்களை உயர்த்துகிறாரோ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் யார் மூலயமா உயர்த்துகிறாரோ, யார் மூலயமா உங்களை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறாரோ, யார் மூலயமா உங்களை பராமரிக்கிறாரோ, யார் மூலயமா உங்களை போஷிக்கிறாரோ அவங்களுக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கே ஆகார் என்ன பண்ணிட்டா? கர்ப்பம் தரித்த உடனே யாரை தூஷிக்க ஆரம்பிச்சிட்டா? சாராய. அடுத்த வசனம். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்போது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடிப்போனாள். இருக்கிறாள். யார் கையில் இருக்கிறா? உன் கையில் இருக்கிறா. உனக்கு வேண்டியதை உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடிப்போனாள். அடுத்த வசனம். கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். அவர் கையின் கீழே அடக்கமாயிரு. ஃபஸ்ட்டு யார் கை கீழே இருந்தா?
சாராய் கீழே தான் இருந்தா, ஓடி போயிட்டா. இப்போ தூதர் வந்து என்ன சொல்றாரு? திரும்பி யார் கை கீழே இருங்க? சாராயுடைய கை கீழே மறுபடியும் கடந்து போன்னு சொல்றார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த வேத வசனத்தின் மூலம் கர்த்தர் பேசுறது என்னன்னா, அவர் கை கீழே தான் இருக்கும். எக்காரணத்துக்கும் அவர் கை கீழே விட்டு வெளியில் போனீங்கன்னா அங்கே பிரச்சனை தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு புறப்பட்டு வருது, மறுபடியும் ஆண்டவருடைய கைக்கு திரும்புங்க. அல்லேலூயா. கையை விட்டு போயிடாதீங்க. அவர் கையிலிருந்து வெளியில் போயிட்டீங்கன்னா பிரச்சனை அதிகமாகிடும். ஏன்னா வனாந்திரத்தில் அவருடைய அழுகுரலை கேட்டு தூதர் வந்து அங்கே நிற்குது. என்ன சொல்கிறார்? ஆகாரே, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கை கீழ் அடங்கி இருன்றார். அல்லேலூயா. அந்த திரும்பி போன பிறகு தான் குழந்தையே பிறகுது. அல்லேலூயா. எல்லா காரியங்கள் அங்கே நடக்கிற காரியங்கள் சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எத்தனை பேராக இருந்தாலும் சரி, நம்ம எத்தனை பேர் கையை விட்டு வெளியில் வந்தோமோ திருப்பியும் கைக்கே போயிடணும். அல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள், அப்போதான் உங்களுக்கு உயர்வு உண்டாகும். அல்லேலூயா. ஒரு அடிமை பெண்ணை உள்ள சேர்த்ததே சாராய் தான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை ரட்சித்து அரவணைத்து அவருடைய சந்ததிக்குள்ளாய் சேர்த்ததே அவருடைய கிருபை தான். அவர் கையில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஆசீர்வாதம். ஏசப்பா கையில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஆசீர்வாதம். அவர் கையிலேருந்து நீ வெளியில் போயிட்டீன்னா வனாந்திரத்தில் அழுகுரலோடு தான் நிற்ப. அல்லேலூயா. அங்கே ஆகாருடைய அழுகுரலை கேட்டு தான் தூதர் வந்து சொல்கிறார், மறுபடியும் உன்னுடைய நாச்சியாருடைய கை கீழே அடங்கி இரு. அப்புறமா தான் அவள் திரும்பி போகிறா, குழந்தை பிறகுது. அல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரம் போனோமோ திரும்பி அவருடைய கை கீழே வந்துருங்க. அவர் கை கீழே வரலன்னா கஷ்டம். அல்லேலூயா. அவர் கை கீழே தான் எல்லாமே நடக்கும். அவர் கை கீழே தான் உங்களுக்கு உயர்வு உண்டாகும். அல்லேலூயா. 3 விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். 3 விஷயந்தான். அவள் தூரமாக போயிட்டா. ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள்? கை கடக்கமாக இல்லை, கையை விட்டு வெளியில் போயிட்டா. சாராய் கையை விட்டு என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. வனாந்திரத்தில் பாதுகாப்பு இல்லை. ஃபஸ்ட்டு பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திற்குள் அடங்கி இருக்கிற நமக்கு, பலத்த கைக்குள் அடங்கி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷனை தருவார். என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு அவருடைய கையில் இருக்க வரைக்கும் தான் பாதுகாப்பு. எத்தனை பேர் உணர்றீங்க? அவருடைய கையில் இருக்க வரைக்கும் தான் பாதுகாப்பு. நான் போடுற மாத்திரையினால் எனக்கு பாதுகாப்பு அல்ல, நான் போகிற காருனால் பாதுகாப்பு அல்ல, நான் இப்போ வச்சிருக்கிற எல்லா செக்யூரிட்டினால் பாதுகாப்பு அல்ல, அவரே எனக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. அவருடைய பலத்த கரம் எனக்கு பாதுகாப்பு. அதனால தான் நீங்கள் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா அவருடைய பலத்த கரத்தினால் மக்களை ஸ்தோத்திரம் எகிப்திலேருந்து இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தது தேவன் நிறைய இடத்துல பார்ப்போம். அல்லேலூயா. அவருடைய பலத்த கரம், அந்த பலத்த கரத்துக்குள்ளே இருக்கும்பொழுது ஒரு பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா. அவர் கையில் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. அவரை அண்டி வேற எந்த பாதுகாப்பும் இல்லை. யோவான் 10:27-29 வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. திரும்ப சொல்கிறேங்க, அவர் கையில் இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் பறிக்கவே முடியாது, உங்கள் ஜீவனை பறிக்க முடியாது. யோபு யார் கையில் இருந்தான்னா கர்த்தருடைய கையில் இருந்தான். அதனால தான் சாத்தான் எவ்வளோ கேட்டாலும் கடைசி வரைக்கும் ஜீவன் அவனால் எடுக்க முடியல. எல்லாத்தையும் எடுத்தான், கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்தான், ஆனால் ஜீவனை யாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா யாருடைய கரத்தில் இருந்தது? கர்த்தருடைய கரத்தில். இங்கேயும் அதான் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி வசனம் போடுங்க 27. என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து, அவர் கையிலேருந்து நம்மளை எடுக்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. 2வது வாசிக்கிறோம். ஏசாயா 41:12-13 எடுத்து வாசிப்பாருங்க. ஏசாயா 41:12-13. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன்னோடு போராடினவர்களை தேடியும்
காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. அவர் கையில் நீங்கள் இருக்கும் பொழுது ரெண்டாவது ஆசீர்வாதம், உன்னோடு யாருமே போராட முடியாது. அல்லேலூயா. அப்படி சப்போஸ் போராடிட்டா அவன் இல்பொருளாய் மாறி போவான். அல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை வைத்திருக்கிறார், பெரிய பாதுகாப்பு நமக்கு உண்டு. அந்த பாதுகாப்பில் யாரும் நம்மை பறிக்க முடியாது, யாரும் உன்னோடு போராட முடியாது. அப்படி போராடினா அவர்களை நிர்மூலமாக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் பலத்த கரம், அவருடைய பலத்த கரம், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்க. இன்றைக்கி பாதுகாப்புக்காக எங்கெங்கேயோ ஓடுறோம், எவ்வளோ இன்சூரன்ஸ் எல்லாம் போடுறோம். ஆனால் அவருடைய இன்சூரன்ஸ் மாதிரி வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த ஜீவனை நித்திய ஜீவன் வரைக்கும் அவர் எடுத்து போவார். அல்லேலூயா. யாரும் உங்களோடு போராட முடியாது. அந்த வசனம் தானே போட்டிருக்கு, அவர் கரத்துக்கு அடங்கி இருக்கும் பொழுது தான். அல்லேலூயா. அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ரெண்டாவது ஆசீர்வாதம், இப்போ ஆகார் பாதுகாப்பு இல்லாமல் வனாந்திரத்தில் நிற்கிறார். ரெண்டாவது என்ன நடக்குது சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு பாதுகாப்பு இல்லாமல் நிற்கிறார். ரெண்டாவது யார் கையை விட்டு வெளியில் வந்துட்டா? சாராயுடைய கையை விட்டு. இன்றைக்கி ஏசப்பா கையை விட்டு நம்ம வெளியில் வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு பாதுகாப்பு நம்ம விட்டு போயிடும். ஈஸியாக சாத்தான் நம்மளை அட்டாக் பண்ணுவான், போகிறான் வரவங்களாம் நம்மளை அடிச்சுட்டு போவான். அல்லேலூயா. ரெண்டாவது பராமரிப்பு. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன கிடைக்கும்? அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கும் பொழுது நீங்கள் பராமரிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையானது எல்லாமே ப்ரொவைட் பண்ணினே இருப்பார். அல்லேலூயா. ஆகாருக்கு அங்கே என்ன தேவைப்பட்டது? வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் அழுது கொண்டு நிற்கிறாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பராமரிப்பு இல்லாமல் நிற்கிற உங்களுக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது என்ன வரும்னா ப்ரொவிஷன் பண்ணுவார். ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணுவார், ரெண்டாவது ப்ரொவிஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவார். அல்லேலூயா. ரெண்டாவது பராமரிக்கிறவராய் உங்களோடு இருப்பார். அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கிற உனக்கும் எனக்கும் அவர் பராமரிக்கிற தேவன். அல்லேலூயா. உபாகமம் 33:27 எடுத்து வாசிப்படுங்க. உங்களை சுற்றி எத்தனை சத்துரு இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் துரத்தி போட, பராமரித்து உங்களை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 33:27 உபாகமம் எடுத்து வாசிங்க. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆதாரமாக இருப்பார். ரெண்டாவது என்னதுங்க? அவர் தாங்க பராமரிக்கிறவர். அவர் கைக்குள்ளே இருந்தீங்கன்னா அவர் தான் ஆதாரம். அல்லேலூயா. ஒரு சத்துருவும் தலை தூக்க முடியாது. தலையை கொட்டி கொட்டி அடிச்சு காலி பண்ணுவார். அல்லேலூயா. பராமரித்து போஷிக்கிற தேவன். அல்லேலூயா. அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. எத்தனை ஒரு பாக்கியம்! அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். அல்லேலூயா. பாதுகாப்பும் பராமரிப்பும் ஏசப்பா கிட்டேருந்து வரும். அல்லேலூயா. அவர் கைக்குள்ளே இருக்கும்போது எந்த சத்துரும் என்னை தொடவே முடியாது. அதே ஏசாயா 41:10-11 எடுத்து வாசி பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கில் அச்சடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னை பராமரிக்கிற தேவன் உனக்காய் வழக்காடி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. ஆகாரு வனாந்திரத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. மறுபடியும் யார்கிட்ட போயிட்டா? தூதர் சொன்னோடனே சாரா கிட்ட போனோடனே வெறும் தண்ணி மட்டுமா கொடுத்துருப்பா? சொல்லுங்களேன். ஃப்ரூட் ஜூஸ்லேருந்து நட்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பா. ஏன்னா இவ யார்? கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அல்லேலூயா. எல்லா போஷாக்கும் எங்கே கிடைக்கணும்? அவருடைய கையில் தான் கிடைக்கும். இன்றைக்கி மற்றவங்க கையில் நம்ம நிற்கணும்னு நினைக்கிறோம், அவருடைய கையில் நிற்கணும். அல்லேலூயா. ப்ரொவைட் பண்ணினே இருப்பார், க்ளீனாக பராமரிப்பார் நம்மளை. அல்லேலூயா.
நம்முடைய ப்ரொவிஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகினே இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். டப்பாவை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம், டப்பாலாம் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. சமையல் அறையில் கர்த்தர் எல்லாம் ப்ரொவிஷன் எல்லாம் கர்த்தர் என்ன அவரால் சந்திக்க முடியும். அல்லேலூயா. ஒரு காகத்தை கொண்டு எலியாவை போஷிக்க முடியும். தெய்வம்னா என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பராமரிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் சகலவற்றையும் பராமரிக்கிறவர். அல்லேலூயா. எப்பனா அவர் கையில் அடங்கி இருக்கும் பொழுது தான். அல்லேலூயா. 2 விஷயத்தை பார்த்தோம். ஒரு விஷயம் என்னது? அவருக்கு கரத்துக்கு அடங்கி இருக்கும் பொழுது பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. ஆகாருக்கு மறுபடியும் மீண்டும் சாராயுடைய கை கீழ் போன பிறகு தான் பாதுகாப்பு வந்தது. அல்லேலூயா. 2வது பராமரிப்பு. அவள் மீண்டும் சாராய் கிட்ட போன பிறகு தான் பராமரிக்கப்பட்டால், போஷிக்கப்பட்டால், பாதுகாக்கப்பட்டால். அல்லேலூயா. மீண்டும் நம்ம ஆண்டவருடைய கைக்கு வரும் பொழுது தான் நமக்கு பராமரிப்பு உண்டு. மூன்றாவது சொல்கிறேன், ஸ்தோத்திரம், உயர்வு இல்லைன்னா பெருமை. நமக்கு எப்படி கர்த்தர் நம்ம எப்படி பெருமைப்படுத்துவார்னா, ப்ரொமோஷன் எப்போ உண்டாகனா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ப்ரொடெக்ஷன். 2வது ப்ரொவிஷன். 3வது ப்ரொமோஷன். எப்போ வரும்னா அவருடைய கைக்குள் அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கைக்குள், பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கும் பொழுது தான் கர்த்தர் உயர்த்துவார். அப்போஸ்தலர் 5:31 எடுத்து வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 5:31. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அல்லேலூயா. யாரால் மட்டும்தாங்க உயர்வு வரும்னா ஏசப்பாவால் மட்டும்தான் உயர்வு வரும். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அல்லேலூயா. அவர் தாங்க உயர்த்துறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு நீ படித்த படிப்பினாலேயோ, உன்னுடைய ஞானத்தினாலேயோ, உன்னுடைய டேலண்ட்டினாலேயோ, உன்னுடைய தாளந்தினாலேயோ நீ நிற்கல. யாரால் நிற்கிற? அவர் கையில் நீ இருக்கிற. அல்லேலூயா. அவர் கையில் இருக்கும்போது தான் உயர்வுகள் உண்டாகும். எவ்வளோதான் நீ முட்டி மோதனாலும் மண் ஒட்டவே ஒட்டாது. அல்லேலூயா. அவருடைய கைகளில் இருக்கும்பொழுது தான் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 1 நாளாகமம் 29:12 எடுத்து வாசித்து முடிப்போம். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், வியாபாரத்தில் உயர்வுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் பலப்படுத்தவும் யாராலே ஆகும்? அவரால் மட்டும்தான் ஆகும். அல்லேலூயா. அவருடைய கரத்தில் இருந்தீங்கன்னா தான் எல்லா காரியங்கள் வாய்க்கும். கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல பாதுகாப்பு, நல்ல ஸ்தோத்திரம், பராமரிப்பு, நல்ல ஸ்தோத்திரம் உயர்வுகளை இல்லைனா பெருமைப்படுத்துகிற காரியங்கள் யார்கிட்ட இருக்குது? அவருடைய கரத்தில் தான் இருக்குது. ஆகார் வனாந்திரத்திலே இருந்தால் அவள் எப்படி பிள்ளையை பெற்றிருப்பாளா செத்துருப்பாளான்னு தெரியாது. மறுபடியும் யார் கைக்கு போகிறான்? சாராயுடைய கைக்கு போகிறான். அங்கே ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது, பராமரிப்பு கிடைக்கிது. 3வது என்ன பண்ணுறான்? ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். இன்னாதான் இருந்தாலும் வாக்குத்தத்தத்தின் சந்ததி இல்லைனாலும் அது ஒரு இஸ்மவேலாக இன்றைக்கும் நமக்கு பிரச்சனையோடு இருக்குது. அல்லேலூயா. பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கும்பொழுது என்னென்னலாம் நடக்குது? உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். அல்லேலூயா. பராமரிப்பு உண்டாகும். 3வது ஸ்தோத்திரம், உயர்வு இல்லைன்னா பெருமையை படுத்துகிற ஒரு நாட்களுக்குள்ளாய், உங்களை ப்ரொமோஷனுக்குள்ளாய் நடத்துகிற நாட்களுக்குள்ளாய் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அடங்கி இருக்க போகிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு ப்ரொமோஷனை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தருவார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார், உங்கள் குடும்பத்தை பராமரிப்பார், உங்கள் குடும்பத்தை போஷிப்பார், உங்களை எல்லாவற்றையும் நடத்த வல்லமை உள்ளவர். ஒரு சின்ன ஆமை என்ன பண்ணிச்சான்? கீழே நடந்து போயினே இருந்துதான். அதுக்கு ரொம்ப நாள் ஆசை, இதே பூமியை பார்த்து நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே நம்மளை மாதிரி மற்றவங்கள பாட்டி சூடு போட்டுக்கும். அதுக்கு என்ன ஆசை? எப்படியாவது மேலே பறக்கணும். ஒரு கழுகுகிட்ட போய் சொல்லிச்சான், நான் என்றைக்குமே இதே உருந்து இதுலேயே என் வாழ்க்கை போயினுக்குது, எனக்கு பறக்கணும்னு. அது சொல்லிச்சான், எனக்கு அடங்கிரு, நான் உன்னை பண்ணுறேன். மேலே ஏற்றுச்சு. அது மேலே ஷோல்டர் மேலே ஏற்றிட்டு பறக்க ஆரம்பிச்சுது. அப்பயும் சொல்லிச்சு,
இப்படிலாம் பிடிச்சிக்கோ, கெட்டியமாக பிடிச்சிக்கோ, இப்படி பிடிச்சிக்கோ, 4 கால்லன்னு பிடிச்சிக்கிச்சு. திருப்பியும் சொல்லிச்சு, அடங்கி என் வார்த்தைக்கு அடங்கிரு. உயரம் போக போக நம்ம ஆளுக்கு ரக்கையே இல்லைன்னா பறக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. பறந்தது, செத்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. 1 பேதுரு 5:5 என்ன வாசிக்கிறோம்? அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கொஞ்சம் மேலே வந்த பிறகு என்ன ஆயிடுது? எல்லாத்தையும் கவுத்து விட்டுரும். அல்லேலூயா. அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. ஆகையால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருங்கள். 2 ராஜாக்கள் 8:15 வாசிக்கிறோம். அவர் தம் வாக்கினாலே சொன்னதை தம் கரங்களினாலே நிறைவேற்றுகிற தேவன். எதை வார்த்தையினால சொல்கிறாரோ அதை கரங்களினால் நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் வாக்கினாலே ஸ்தோத்திரம் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை அவர் எதிர்பார்க்கிறார், அவர் கரத்திற்குள் அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. யாருனாவது அங்கே போட்டிருக்கு, அவர் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. யாருடைய கரத்தில் இருக்கணும்னு பார்க்காதீங்க, யாருடைய கரத்தில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். அல்லேலூயா. இனிமேல் நம்ம இவங்களுக்கு கீழே இருக்கணும், அவங்களுக்கு கீழே இருக்கணும், நல்லது தான். ஆனால் யாருடைய கரத்தில் இருக்கணும்? ஏசப்பாவுடைய கரத்தில். அல்லேலூயா. அவருடைய கரத்தில் பாதுகாப்பு உண்டு, அவருடைய கரத்தில் பராமரிப்பு உண்டு, அவருடைய கரத்தில் பெருமைப்படுத்துவார், உயர்த்துகிற கரம். அல்லேலூயா. அவருடைய கரத்தில் இருக்கும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. அவருடைய கரத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் அவர் ஸ்தோத்திரம் அவர் பொறுப்பாக இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார், யாரும் பறித்து கொள்ள முடியாது, யாரும் ஸ்தோத்திரம் உன்னோடு போராட முடியாது. சத்துருக்களை துரத்தி வழக்காடி அவர்களுக்காய் அவரே யுத்தம் பண்ணுகிறவராய், அவரே பராமரிக்கிறவராய் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.